எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு மோகன்லால் சார் நடிப்புல ஜீத்து ஜோசப் அவருடைய இயக்கத்துல தியேட்டர்ல வெளியே வந்திருக்கிற திருஷ்யம் 3 படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னால ஏற்கனவே வெளியே வந்திருந்த திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 ரெண்டையும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை நீங்க ஒன்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கூட 2 பாகத்தோடைய சீன்ஸையும் லைட்டா கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த படம் பார்க்கறது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல தான் பார்த்துருந்தேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த 2ஆம் பாகத்தோட எண்டுல வந்து அந்த பையனுடைய எலும்பை கொண்டு கொடுத்து அதை அஸ்தியா ஆக்கி அவங்களுடைய அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிருவாரு. அதோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த பார்ட்ல எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பார் மோகன்லால் சார். எந்த மாப்பிள்ளையும் கரெக்டாக இவங்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாப்பிள்ளை செட் ஆயிடுவாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணும்போது இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கான வேலைகள் பூரா நடக்கும். அதை எல்லாத்தையும் எப்படி தடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக எடுத்திருக்கிறாங்க. முதல் பாகத்துலேயும் 2வது பாகத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம கொஞ்சம் சுமாராக ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக 2வது பார்ட்லலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லாம் ஏன் வெட்டியான பார்க்குறாரு, ஏன் ஒரு ரைட்டரை போய் பார்க்குறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கான ஆன்சரை பூரா செகண்ட் ஹாஃபில் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார். நமக்கு சீட்டேஜ் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த பார்ட்லேயும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவாக போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு சீட்டேஜ் மூமெண்ட்டாக த்ரில்லராக எதுவுமே இருக்காது. இன்ட்ரோல் பாயிண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அது ஓகேவாக இருந்துச்சு. இன்ட்ரோல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே கூட பெரிய ட்விஸ்ட்டு டேன் எதுவுமே இல்லை. கடைசி ஒரு 40 நிமிஷம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ட்விஸ்ட்டு டேன்னு அந்த ஜீத்து ஜோசப் அவருக்கான ஃபேவரட்டான சீன்ஸ்லாம் நிறைய ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பார்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது வந்து அந்த திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 அளவுக்கு இந்த படம் என்னைய வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. ஒரு ஏதோ ஓகே பார்ட் 3ன்னு ஒன்று எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர பெரிய அளவில் என்னைய இம்ப்ரெஸ் பண்ணல இந்த படம். கொடுத்த ரூ. 150 இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தை நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் அதிலே பார்க்கலாமே, தேட்ரு அப்படின்னு விசிபிளாக பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒன்று இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. ஆனால் திருஷ்யம் 2 வந்து செம்ம பக்காவாக இருந்துச்சு. அந்த படம் ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கலாமேன்னு ஃபீல் வந்துச்சு. இந்த படம் தேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறமும் இதை ஓடிடியில் பார்க்கலாமேங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.